மக்கள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். கைவினை களஞ்சியம் பகுதியில் இன்றைக்கி ஒரு முக்கியமான ஆரிகாமி ஒன்று பார்க்க போகிறோம். இது வந்து மண்டலா ஆரிகாமி. மண்டலா ஆரிகாமினாக்கா நம்ம எப்படி மண்டலா ஆர்ட்லாம் பண்ணுறோமோ அது மாதிரி நிறைய வெரைட்டி ஃபோல்டிங்ஸ் இருக்கும். அந்த ஃபோல்டிங்ஸ் வச்சு செய்யும்போது ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். மேக்ஸிமம் எங்கேயும் பார்த்துருக்க மாட்டீங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், செஞ்சு பாருங்கள். அதுக்கு வந்து 5 கலர் பேப்பர் இல்லை 6 கலர் பேப்பர் இருந்தாக்கா நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 6 கலர் நான் எடுத்திருக்கேன். எல்லாமே ஸ்கொயர் பேப்பர்ஸாக எடுத்திருக்கேன். ஸ்கொயர் பேப்பரில் எப்படி பண்ணுறாங்கிறத பார்க்கலாம். ஒரு பேப்பர் எடுத்துகிட்டு டயகனல் ஃபோல்டிங் பண்ணியிருக்கிறோம். அதே மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு இன்னொரு பக்கமும் டயகனல் ஃபோல்டிங் பண்ணுறோம். இதுக்கப்புறம் கர்ச்சீஃப் ஃபோல்ட் பண்ணுறோம். எல்லா பேப்பர்ஸுமே ஸ்கொயர் பேப்பராக தான் இருக்கணும். ஸ்கொயர் பேப்பர்ஸில் செஞ்சால் தான் நல்லாயிருக்கும். எல்லாமே ஒரே சைஸாக இருக்கணும். இதுக்கப்புறம் கப்போர்ட் ஃபோல்டிங் பண்ணணும். 4 பக்கமுமே கப்போர்ட் ஃபோல்டிங் பண்ணணும். ஃபோல்டிங் கொஞ்சம் நல்லா ப்ராப்பராக இருந்துச்சுன்னா தான் உங்களுக்கு ஃபினிஷிங் ரொம்ப நல்லா வரும். பாருங்கள், இந்த மாதிரி ஃபோல்டிங்ஸ் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு எடுத்தவுடனே டயகனல் ஃபோல்ட் பண்ணணும், அப்புறம் கர்ச்சீஃப் ஃபோல்ட் பண்ணணும். அதுக்கப்புறமேட்டு வந்து நம்ம கப்போர்ட் ஃபோல்ட் பண்ணியிருக்கோம். கப்போர்ட் ஃபோல்டும் 4 பக்கமும் பண்ணும்போது இந்த மாதிரி இவ்வளோ ஃபோல்டிங்ஸ் கிடைக்கும். இதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் பார்க்கலாமா? 4 கார்னரும் ட்ரையாங்கிள் ஃபோல்ட் பண்ணணும். இது வரைக்கும் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். இதுக்கப்புறம் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சிங்கன்னா நல்லா புரியும். பாருங்கள், இதை வந்து ஃபோல்டிங் வந்து இந்த மாதிரி பண்ணணும். ஸ்கொயராக வரணும், பட் அந்த உள் பக்கமாக போயிடணும். நம்ம ஒரு ட்ரையாங்கிள் ஃபோல்ட் பண்ண பாருங்க, அது உள் பக்கமாக போயிடணும். பாருங்கள், இப்படி உள் பக்கமாக நமக்கு போயிடுச்சு. உள் பக்கம் போனவுடனே அடுத்து இன்னும் கொஞ்சம் முக்கியமான ஃபோல்டிங். இந்த 4 கார்னரும் இருக்குல்ல பாருங்கள், இந்த 4 கார்னர்லேயும் இந்த மாதிரி ஃபோல்டிங் வரணும். 4 கார்னர்லேயும் இது மாதிரி உள் பக்கமாக ஃபோல்ட் பண்ணணும். இது பாருங்கள், இந்த மாதிரி ஃபோல்டிங் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கஷ்டம்தான். 5 பேப்பரும் செய்ய ப்ராக்டிஸ் ஆக உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். இது மாதிரி 5 பேப்பரும் செய்யணும். பாருங்கள், இந்த ஸ்டெப் வரைக்கும் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்டெப் அடுத்து போகலாம். இது பேர் மண்டலா ஆரிகாமி. மண்டலா ஆரிகாமி வந்து இப்போ ரீசெண்டாக தான் எல்லாம் பண்ண ஆரம்பித்தோம். இது நல்லா ரெஸ்பான்ஸ் இருக்குது. ஒரு காம்படிஷனாக கூட இதை நம்ம போய் பண்ணும்போது எப்படி பண்ணோன்னே யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. ஃபோல்டிங்ஸ் ரொம்ப அழகாக வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். 2வது முடிச்சிட்டேன். இதே மாதிரி இப்போது எங்கிட்ட 3 பேப்பர் இருக்குல்ல, 3 பேப்பர்லேயும் கூட நான் ஒன்றா செய்யறதுக்கு ட்ரை பண்ணுறேன். உங்களுக்கு முடிஞ்சிச்சுன்னா ஒன்றா பண்ணுங்கள், இல்லைன்னா தனித்தனியாக பண்ணுங்கள். ஒரு சில ஸ்டெப்ஸ் வந்து நம்ம ஒன்றாவே பண்ணலாம். 3 கலர் பேப்பரையும் வச்சு ஒன்றா தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு வந்துச்சுன்னா இது மாதிரி பண்ணுங்கள். இல்லை எனக்கு வந்து ஒன்றா தான் பண்ண வரையும்னாக்க ஒவ்வொரு பேப்பராக பண்ணுங்கள். கர்ச்சீஃப் ஃபோல்டு எடுத்தது. கர்ச்சீஃப் ஃபோல்டு முடித்ததுக்கப்புறம் கப்போர்ட் ஃபோல்டு 4 பக்கமும் பண்ணணும். நான் 2 பக்கம் இப்போ பண்ணியிருக்கேன். இதை ஓப்பன் பண்ணிவிட்டு திரும்ப அனதர் 2 சைடும் பண்ணணும். இது வரைக்கும் தான், இந்த ஸ்டெப் வரைக்கும் தான் 3 பேப்பர் 4 பேப்பர் வச்சு செய்ய முடியும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு பேப்பராக தான் வச்சு செய்ய முடியும். 4 கார்னர்ஸும் ட்ரையாங்கிள் ஃபோல்ட் பண்ணணும். இந்த ட்ரையாங்கிள் ஃபோல்ட் முடிஞ்சவுடனே உள் பக்கமாக ஃபோல்ட் பண்ணணும். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது கூட அது மண்டலா ஆரிகாமியோட ஒரு பாட்டு தான். ஒரு ஃப்ளவர் பண்ணோம்ல, அந்த ஃப்ளவர் கூட ஒரு மண்டலா ஆரிகாமியோட இந்த மாதிரி பண்ணுறது கூட மண்டலா ஆரிகாமி தான். அதுவும் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மண்டலா ஆரிகாமி பண்ணலாம். அது கட்டிங் அண்ட் பேஸ்டிங்னால கிரிகாமி. இது வந்து கட்டிங் அண்ட் பேஸ்டிங் கிடையாது. இது ஒரிஜினல் ஆரிகாமியே. உங்களுக்கு கிரிகாமினா என்னென்னா கட் பண்ணி பேஸ்ட் பண்ணணும்.
கட் பண்ணி பேஸ்ட் பண்ணுறது வந்து நமக்கு கிரிகாமின்னு சொல்லுவோம். இது வந்து மண்டலா ஆரிகாமினா வெறுமனே ஃபோல்டிங் மட்டும்தான். ஃபோல்டிங் மட்டும் பண்ணிவிட்டு சிசர்ஸும் யூஸ் பண்ணக்கூடாது, க்ளூ கூட யூஸ் பண்ணக்கூடாது. பட் இது க்ளூ யூஸ் பண்ணாதே நான் செய்வேன். பட் புதுசாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கறனால நான் கொஞ்சமாக க்ளூ யூஸ் பண்ணுவேன். ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். 3 முடிச்சிருக்கேன், இது 4வது. ஒரே மெத்தட் தான், செஞ்சு பாருங்கள். பொறுமையாக செய்யும்போது தான் நீட்டாக நமக்கு வரும். பாருங்கள், இது இப்போது 4வது செஞ்சுருக்கோம். அடுத்து 5வது பண்ணலாம். கலர்ஸ் நம்மளோட சாய்ஸ் தான், எந்த கலர்ஸில் பண்ணாலும் லுக்கு நல்லா வரும். லைட் கலர்ஸ்லேருந்து டார்க் கலர்ஸ் பண்ணோம்னா ரொம்ப லுக்கு நல்லாயிருக்கும். அஞ்சாவது பேப்பர் லாஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். சேம் மெத்தடில் 4 கார்னர்லேயும் இந்த ட்ரையாங்கிள் ஃபோல்டாக பண்ணணும். 5 கலர் இது மாதிரி செஞ்சு வச்சுருக்கோம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம செஞ்சோம்ல எல்லோ, அந்த எல்லோ எடுத்துக்கிறேன் நான். பாருங்கள், இந்த மாதிரி எல்லோ எடுத்துருக்கேன். பேக் சைடில் திருப்பி இருக்கிறேன். திருப்பிட்டு அந்த ட்ரையாங்கிள் ஃபோல்டு நம்ம 4 கப் பண்ணுவோம்ல, அந்த ஃபோல்ட் பண்ணணும். எனக்கு ஃபோல்டிங் நல்லா இருக்குது, எனக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லை, இது ரொம்ப அழகாக வந்திருக்கு, நான் வந்து க்ளூவெல்லாம் போடலைன்னா க்ளூ போடாமையே பண்ணலாம். இல்லை எனக்கு ஃபோல்டிங் கொஞ்சம் நீட்டாக வரல, கொஞ்சம் நான் க்ளூ போட்டு தான் செய்வேன் அப்படின்னா க்ளூ போட்டு செய்யலாம். இந்த மிடில் கொஞ்சம் நம்ம க்ளூ போட்டுடலாம். க்ளூ போட்டுட்டு அதை ஒட்டிச்சுனாக்கா நமக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். பாருங்கள், இதுதான் ஃபஸ்ட்டு. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒன்று பண்ணியிருக்கேன். இதை வச்சு இன்னொன்றில் ஒட்ட போகிறோம், அது எப்படிங்கிறத பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ஆரஞ்சு எடுத்துருக்கேன். ஆரஞ்சு எடுத்துக்கிட்டு ஆரஞ்சோட பேக் சைடு திருப்பிக்கிட்டு சென்டரில் க்ளூ போடுறேன். சென்டரில் க்ளூ போட்டு நம்ம பண்ணியிருக்கோம்ல இந்த டைமண்ட் ஷேப்பில் நம்ம வைக்கணும். வச்சுட்டு நமக்கு வந்து இந்த இடத்துல இந்த மாதிரி ஒவ்வொரு சின்ன ஃபோல்டிங் வரும் பாருங்கள், அந்த இடத்த நல்லா ஃபோல்ட் பண்ணி நம்ம உள்ளே சொருகி விடணும். ப்ரெஷர் கொடுத்து நல்லா இதுக்குள்ளே சொருகி விடணும். 4 பக்கமும் சின்ன சின்னதாக ஃப்ளவர் ஆட்டம், லோட்டஸ் ஆட்டம் தூக்கிட்டு இருக்கும், பெட்டல் ஆட்டம். அதில் தான் இதை வச்சு ப்ரெஷர் கொடுத்து பேஸ்ட் பண்ணணும். பாருங்கள், செகண்ட் ஸ்டெப் ஒட்டியிருக்கேன். ரொம்ப அழகாக வந்திருக்கு. இந்த ஃபோல்டிங்ஸ் வந்து பார்க்குறதுக்கு ரியாலிட்டியாக இருக்கும். மண்டலா ஆரிகாமியோட செகண்ட் ஸ்டெப்பு 2வது ஃப்ளார் முடிச்சிருக்கேன். 3வது அடுத்தது ரெட் கலர் வைக்க போகிறேன். ரெட் கலர் எடுத்துகிட்டு அதே மாதிரி சென்டரில் மட்டும் க்ளூ போடுங்க. போட்டுட்டு டைமண்ட் ஷேப் வச்சேன்ல, அதே மாதிரி டைமண்ட் ஷேப் வைங்க. வச்சுட்டு நமக்கு இந்த ஃப்ளார் இருக்குதுன்னு சொன்னேன்ல, அந்த ஃப்ளாரோட பெட்டலுக்கு அடியில் இதை வச்சு ப்ரெஸ் பண்ணணும். சேம் நம்ம முன்னாடி என்ன பண்ணுவோம், பட் வந்து சைஸுக்கு கொஞ்சம் மட்டும் வேரியேஷன் ஆகும். அந்த சைஸ் வேரியேஷனை வச்சு செஞ்சு பாருங்கள். சின்னது பெருசு வருதில்ல, அந்த சின்னது பெருசு கரெக்டாக இருக்கணும். பாருங்கள், 3 கலர் பேப்பர் வச்சு ஒட்டியிருக்கேன். 4வது கலர் என்கிட்ட லைட் ப்ளூவும் லைட் க்ரீனும் இருக்குது. அடுத்தது லைட் ப்ளூ வைக்கிறேன். பேக் சைடு திருப்பிக்கிறேன், ப்ளூ போடுறேன். சேம் அதே மாதிரி டைமண்ட் ஷேப்பில் வைக்கிறேன். எப்படி வச்சோமோ அதை அப்படியே ஃபோல்ட் பண்ணி சேம் மெத்தடில் நம்ம மடித்து கொஞ்சமாக தான் மடிக்க முடியும், முழுசாக மடிக்க முடியாது. அந்த ஃப்ளார் தெரிகிற மாதிரி கொஞ்சமாக மடித்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் பெரியவங்க இதை பார்த்து கற்றுக்கோங்க, குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும், டிஃப்ரெண்ட்டான உங்களுக்கு ஆர்ட் ஒர்க்காக இருக்கும். பாருங்கள்,
4 கலராக உங்களுக்கு செஞ்சுருக்கேன். 5வது கலர் க்ரீன் கலர் எடுத்துருக்கிறேன். இதுவும் அதே மாதிரி க்ளூ போடுங்க. போட்டுட்டு இது மேலே வைங்க. பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். நமக்கு இல்லை எனக்கு வந்து கொஞ்சம் ஃப்ளாராகவே வேணும் அப்படின்னா இது ஃப்ரண்ட்டில் கூட அதே மாதிரி நம்ம வச்சுக்கலாம். 2 பக்கமும் வச்சுக்கலாம், எந்த பக்கம் வேணாலும் நம்ம வச்சுக்கலாம். ரொம்ப அழகான ஒரு மண்டலா ஆர்ட் பண்ணியிருக்கிறோம். எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். செஞ்சு பாருங்கள். நன்றி, வணக்கம்.